ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. சிலிண்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே நீங்கள் சிலிண்டர் வாங்கினீங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மானியமாக அரசு வழங்கிட்டு இருக்காங்க. அந்த மானியம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மானியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருமே கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது எப்படி பண்ணணும், என்ன ஏது, ஏன் இந்த மானியம் கட் ஆகும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பணம் சம்மந்தப்பட்ட வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 மானியம் பெற கேஒய்சி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 200 ரூபா மானியமாக ஒவ்வொரு சிலிண்டர் வாங்கும் போது உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு இருப்பாங்க. உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே நாடு முழுமைக்கும் தகுதியான மக்களுக்கு 200 ரூபா மானியத்தில் ஆண்டுக்கு 12 சிலிண்டர்கள் அப்படிங்கிற விதத்தில் பெரிய பெரிய குடும்பங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு தான் ஒரு சிலிண்டர் வரும். அதன் அடிப்படையில் 2400 ரூபா வருஷத்துக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டுட்டு வருது. அரசு வழங்குற இந்த சிலிண்டர் மானியத்தை இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கேஒய்சி கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஒய்சி அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை லிங்க் பண்ணுறது தான். ஆதாரை வச்சு சிலிண்டரில் லிங்க் பண்ணணும். இதுதான் இதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31 அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கேஒய்சியை அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு சிலிண்டருக்கான மானியம் கிடைக்காது. இந்த கேஒய்சி அப்டேட்டை நீங்கள் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் ஆஃபீஸு இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இதோட தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்ணுற இந்த சிலிண்டரோட விலை இப்போதைக்கு 1000 ரூபா வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுட்டு வருது. விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அரசு சிலிண்டருக்கு மானியம் வழங்குறாங்க. இந்த திட்டத்தில் ஏராளமான பயனாளிகள் ஆல்ரெடி இருக்காங்க. சிலிண்டர் வச்சிருக்கவங்க எல்லாருமே கேஒய்சி கம்பல்சரி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அரசு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறவங்க மட்டும்தான் மானியம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த கேஒய்சி அப்டேட்டை நிறைய பேர் பண்ணலை. ஸோ இந்த ஒரு சமயத்தில் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான இறுதி தேதியை அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணாதான் இந்த சிலிண்டரோட மானியத்தை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. மார்ச் 31 இந்த தேதிக்குள்ள கேஸ் சிலிண்டரோட கேஒய்சியை நீங்க புதுப்பிக்கல அப்படின்னா மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மானியம் கிடைக்காது. இந்த கேஒய்சியை எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை 2 வழிகளில் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்க கேஸ் சிலிண்டர் எங்க வாங்குறீங்களோ அந்த ஏஜென்சிக்கு போய் நேரடியாக ஆஃப்லைன் மூலமா நீங்க அந்த கேஒய்சி அப்டேட்டை பண்ணிக்க முடியும். இன்னொன்று உங்களோட வீட்டில் கம்ப்யூட்டர், லேப்டாப் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதில் போய் ஆன்லைன்ல நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும் இந்த கேஒய்சியை. இந்த கேஒய்சி அப்டேட்டுக்கு ஒரு தனி வெப்சைட் இருக்குது. அதை நீங்கள் இ-சேவை மையம், ப்ரௌசிங் சென்டர் இல்லை அப்படின்னா உங்களோட கேஸ் சிலிண்டர் ஆஃபீஸ் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டை உங்களோட கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேஸ் சிலிண்டர் எந்த நிறுவனம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஹெச்பி, இந்தியன் ஆயில், பாரத் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்றா சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேஸ் சிலிண்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட பிக்சரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்க எந்த கேஸ் சிலிண்டர் நிறுவனத்தை செலக்ட் பண்ணீங்களோ அதோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள நீங்க கேஒய்சி அப்டேட்டுக்கான ஒரு செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஃபில்லப்பிங் ஃபார்ம் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதில் என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரு, உங்களுடைய கேஸ் சிலிண்டர் புக்கோட நம்பரு, அதுபோக எல்பிஜி ஐடி அப்படின்னு சொல்லி 2-3 இருக்கும். இது எல்லாமே உங்களோட கேஸ் புக்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். ஃபோன் நம்பர் உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையுமே அதில் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டரில் எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த ஓடிபியை நீங்கள் அதில் என்டர் பண்ணுறது மூலமாக உங்களோட கேஒய்சியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இந்த கேஒய்சி அப்டேட்டை மார்ச் 31க்குள்ள நேரடியாக உங்களுடைய கேஸ் சிலிண்டர் ஆஃபீஸுக்கு போயோ இல்லை உங்களோட ஓன் கம்ப்யூட்டர்லையோ நீங்கள் மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் அரசு வழங்கக்கூடிய மானியம், அதாவது சிலிண்டர் சப்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க, இது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா மார்ச் 31க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த 200 ரூபா 300 ரூபா சப்சிடி உங்களுக்கு கிடைக்காது. ஃபைனலாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.